தானே அனைத்தும் என்று அறிவோம். நாம் தான் அனைத்தும் என்று அறிவோம். மனித பிறவியின் முடிந்த பயனும் அதுவே. பர்பஸ் ஆஃப் த ஹியூமன் பர்த், நாம் தான் அனைத்துமாக இருக்கின்றோம், அனைத்தும் நாம தான் இருக்கின்றோம் என்ற இந்த ஒரு ரியலைசேஷன் அவனுக்குள்ள புரிஞ்சிருச்சுன்னா அதுதான் பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. மனித பிறவியின் முடிந்த பயனும் அதுவே. அதுதான் சொல்லிட்டார். தானே என்று உணருங்கால் தனக்கு அயல் எதுவும் இல்லை, தானே அனைத்தும் என்று. ஆத்மாதான் இருக்கிறது, ஆத்மாவுக்கு அந்நியமாக எதுவும் இல்லை, எல்லாமும் இருப்பது ஆத்மாவாகத்தான் இருக்கிறது என்பது அறிவதுதான், உணர்வதுதான் மனித பிறப்பின் லட்சியம். இப்ப தெரிஞ்சுக்குங்க, நீங்களாம் ஏன் ஹியூமன் பாடி எடுத்திருக்கீங்கன்னு. உங்க குடும்பத்தையோ, சொத்தையோ, பெருமையையோ, இல்லை என்னென்னமோ உலகத்துல பேர் புகழையோ அடைவதற்காக நீங்க ஹியூமன் பாடி எடுக்கல. அதெல்லாம் ஒரு ஆசை, அந்த ஆசை பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கடவுள் நமக்கு இந்த மனித சரீரத்தை கொடுப்பதற்கான முக்கிய நோக்கம் என்னன்னா இந்த சத்தியத்தை உணர்வதற்கு தான். எங்கும் சர்மமும் பரமாத்மா இருக்காரு, அந்த பரமாத்மாவா நானும் இருக்கிறேன், எனக்கும் பரமாத்மாவுக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். எல்லாம் இருக்கிறதும் பரமாத்மா, சர்வமும் பிரம்மமயம், சர்வமும் ஆத்மா, நானும் ஆத்மா, எனக்கு அதுக்கும் பேதம் இல்லை என்ற சத்தியத்தை உணரும் பொழுது பிறப்பு இறப்பற்ற நிலையை நாம் அடைகின்றோம். சிவபுராணத்தில் அழகா சொல்றார்ல, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்ல சுரராய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனே எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் தேடிங்கு வீடு விட்டுறேன்றார். எல்லா பிறப்பும் பிறந்து இழைச்சிட்டு கடைசியில நீ யாருன்னு உன்னோட பொண்ணு அடிகள்னா என்னது, உன்னுடைய சத்தியத்தை எனக்கு உணர்ந்ததுக்கு அப்புறம் வீடு விட்டுறேன்னு என்னது, மோட்சத்தை அடைகிறேன் அப்படிங்கிறார். அது போல நம்மளும் பல பிறப்பு எடுத்திருக்கிறோம். நீங்க இந்த மனித சரீரத்தை ரொம்ப எளிதால வாங்கிட்டு வரல. பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜென்மங்களை எடுத்து சிறு சிறு உயிர்களாக இருந்து, விலங்குகளாக இருந்து, மனித சரீரத்திலேயே பல மனித சரீரங்களாக எடுத்து எடுத்து தான் இந்த சத்தியத்தெல்லாம் நம்மளால கேட்க முடியும். இந்த ஞான கருத்துக்களை, ஞான சத்தியங்களை உள்வாங்குகிறது என்றது மெச்சூராய் இப்ப கேட்கிறோம். இப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பர்பஸ் என்ன, செல்ஃப் ரியலைசேஷனுக்கு தான் நான் இந்த பர்த் எடுத்திருக்கேன். அதை நோக்கி நான் பயணம் செய்து அதை நான் அடைவதற்கு உண்டான முயற்சிகள் என்னவோ அதை செய்ய வேண்டியதுதான் என்னுடைய தலையாய கடமை. மற்ற கடமைகள் எல்லாம் அதை சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆராய்ச்சி அனைத்தின் முடிவு ஆத்ம ஞானமே. எல்லா ரிசர்ச்சும் அதோட எண்ட் எங்க போய் முடியுதுன்னா ஆத்ம ஞானம்னா எனது செல்ஃப் ரியலைசேஷன். வேத சாஸ்திரங்களின் முடிவான உபதேசமும் அதுவே. வேதத்தோடைய சாஸ்திரங்களுடைய எல்லாத்துடைய எண்டு ரிசல்ட் என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷன் தான், வேற எதுவுமே, ஆத்ம ஞானம் தான். அவை இதர தத்துவங்களை சென்ற காலம் வருங்காலம் பற்றி கூறியவை எல்லாம் நமக்கு பிரத்யட்சம் அல்ல. அதாவது பல உலகங்கள் பாஸ்ட் ஃபியூச்சரை பத்தி சொல்றதெல்லாம் நமக்கு டைரக்டான அனுபவங்கள் இல்லை. நமக்கு பிரத்யட்சம் நமது இருப்புனா என்னது, நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் உணர்வு. எவனும் சந்தேகத்திப்பதற்கு இல்லை. அத்தகைய தனது இருப்பை ஒருத்தன் உணர்ந்தால் மேற்கொண்டு கேள்விக்கிடமில்லை. உங்களுடைய நேச்சுரல் எக்ஸிஸ்டன்ஸ், உங்களுடைய உண்மையான இருப்பு உணர்வை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் வேற கேள்விக்கு இடமே இல்லைங்கிறது. ஆயினும் இவ்வாறு அந்தர்முகப்பட்டு உண்மையை உணர்வோர் மிகச் சிலரே. இந்த மாதிரி உள்நோக்கி திரும்பி தான் யாருன்னு நான் யாருன்னு உணர்றது வெகு சிலரே அப்படிங்கிறார். ஆனா எல்லா ஹியூமன் பாடி இத்தனை நம்ம 700 கோடி என்னமோ சொல்றாங்க நம்ம உலகத்துல இந்த பூமியில இருக்கிறது. 700 கோடி பேருடைய பர்த்தோடைய பர்பஸ் என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷனாக இருந்தாலும் அதுல ஒரு சில பேரு, ஒரு 100 பேர் அதை அடையிறதே பெரிய விஷயம். ஆயினும் அந்தர்முகப்பட்டு உண்மையை உணர்வோர் மிகச் சிலரே. இப்ப மத்தவங்க எல்லாம் வேற வேற தேவைகள், வேற வேற ஆசைகள் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்கன்றார். பெரும்பாலோர் பிரத்யக்ஷ சத்தியத்தை உணராது வெளிமுக ஆராய்ச்சியிலே ஈடுபடுகின்றனர். பெரும்பாலோர், அப்ப அதிகப்படியான மனித ஜீவர்கள் தன்னுடைய யதார்த்த இருப்பு உணர்வை உணராமல் வெளிமுகப்பட்டு வெளி உலகத்தின் மீது ஈர்க்கப்பட்டு பஞ்சபூதத்தினால் ஆன இந்த மாயாவான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை ஈர்க்கப்பட்டு அதை அடையணும், இதை அடையணும், இது எனக்கு கிடைக்கணும், அது எனக்கு கிடைக்கணும், இதுதான் எனக்கு வேணும்னு எல்லாத்து பின்னாடி ஓடி வாழ்க்கையில டயர்ட் ஆகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம்.
அவன் டயர்டே ஆகிறது இல்லை. இன்னும் அது வேணும் இது வேணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கடைசி வரைக்கும் அவன் திருப்தி அடைகிறானான்னு பார்த்தா அடையிறதே கிடையாது. ஏன்னா திருப்திங்கிற உணர்வு உள்ளுக்குள்ள இருக்குல்ல. நம்மளுடைய இருப்பு உணர்வு யதார்த்தம் நமக்குள்ள இருக்குது. அதை நம்ம வெளியே தேடிக்கிட்டு இருக்கோம். வெளிமுக ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்றனர். உள்முக ஆராய்ச்சி அகந்தை இணங்குவதில்லை, ஏனெனில் அதனால் அகந்தை ஒளிந்து போகும். அழகா சொல்லிட்டார் பாருங்க. வெளியில ஆராய்ச்சி பண்றோம், இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, உலகம் எப்படி இருக்கு, எல்லா நாலேஜும் நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளை பத்தின நாலேஜ் நம்ம எடுத்துக்கிறோமான்னா ரொம்ப ரேர். ஏன் நம்மளை பத்தின நாலேஜ் நம்ம எடுத்துக்க விரும்புதில்லை? ஏன் யாருமே ஆன்மீகம், ஞானம், ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரொம்ப ஈர்ப்பு இது பண்றது இல்லைன்னா, உள்நோக்கி திரும்பினா திரும்புறதுக்கு இந்த ஈகோ விடுறது இல்லைங்கிறாரு. இங்க பாருங்க, உன்முக ஆராய்ச்சிக்கு அகந்தை இணங்குவதில்லை. இந்த ஈகோ இடம் கொடுக்கறது இல்லை, அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறது இல்லை. ஏன் அப்படின்னா, ஏனெனில் அதனால் அகந்தை ஒளிந்து போகும். நீ உள்நோக்கி உள்ளுக்குள்ள அகத்துல திரும்பி கொஞ்சம் நீ உள்நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாலே ஈகோக்கு என்ன ஆயிடும்? ஆஹா, நம்மளை ஒழிக்கிறதுக்கு இவன் ஏதோ முயற்சி செய்யறான் போல இருக்கே, அதுக்கு முன்னாடி இவனை ஒழிச்சிடணும். நாம இவனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மாயையை காட்டி ஆசையில போட்டு இவனை வந்து கவுத்திரணும். இவன் உள்நோக்கி திரும்பாத மாதிரியே நம்ம வச்சுக்கணும். அதுக்கு எப்படி இந்த குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே இருக்கும். அழுதுகிட்டே இருந்தா அதுக்கு முன்னாடி இந்த இது விளையாட்டு சாமானை வச்சு இப்படி கிளுக்கிழுப்ப வச்சு இப்படி இப்படிம்பாங்க. அது அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்கும். அது பார்க்கும்போது அதுல விளையாடும், தான் அழுகுறங்கிறதே மறந்துடும், தனக்கு என்ன வேணுங்கிறது மறந்துடும். அப்ப அதனுடைய மனம் கம்ப்ளீட்டா வேற ஒரு இதுல வந்து லயமாயிடுது. திருப்பி அதை எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அது விட்ட இடத்துல திருப்பியும் சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி திருப்பியும் அது என்ன ஆகும்? அழுக ஆரம்பிக்கும். திருப்பி காட்டினவொடனே டப்புன்னு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அப்படியே திருப்பி மாறும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த வெளி உலகம்ன்ற இந்த உலக வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த குழந்தைக்கு காட்டுற கிளுகிழுப்ப மாதிரி நம்ம மனதுக்கு இந்த ஈகோ என்ன பண்ணுதுன்னா, உள்ள இவன் திரும்பிட்டானா, புத்தி இவனுக்கு தெளிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது, இவன் ஞானம் அடையிட்டானா இவனை பிடிக்க முடியாது. அப்ப மாயையை உருவாக்கு, உலகத்தை உருவாக்கு. எப்படி ராவணன் 10 தலையில உருவாக்கி எல்லாம் மாயை உருவாக்குற மாதிரி இந்த நாராயணன் வந்து இந்த மொத்த உலகத்தையும் ஒரு மாயையில போட்டு நம்மளை என்ன பண்றாரு, அதுல போட்டு மயக்கி விட்டுறாரு. மோகினிங்கிறாங்கல்ல, அது இதுதான். நம்ம என்ன பண்றோம், அது பின்னாடியே ஓடுறோம். இன்னும் சொத்துக்களை சேர்க்கிறதுக்கும், உறவுகளை சேர்க்கிறதுக்கும், உறவுகளை இன்னும் எவ்வளவு திறன்பட வைத்துக் கொள்வதற்கும், மகன், மகள், பேரன், பேத்தி, இன்னும் எவ்வளவோ நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த மாயையில மாட்டிக்கிட்டு அது எல்லாம் நிஜம்னு நினைச்சுக்கிட்டு அதுல ஏதோ சாதிக்கிறதுக்கு, அதுல ஏதோ வெற்றி அடைவதற்கு ரொம்ப தீர்க்கமா காலையிலையும் இரவும் நைட்டும் பகலும் அவ்வளோ டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா எல்லாமே என்னது, ஒரு கனவு போல ஒரு விஷயம்தான். ஆனா இதெல்லாம் இப்படி சொல்ற இந்த விஷயத்த கேட்க உள்ள திரும்புறதுக்கு விடாம நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய கர்மா வந்து என்ன பண்ணும்னா, இதெல்லாம் கேட்டுட்டா அவன் மாறிட்டா என்ன பண்றது? அதனாலதான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்தாலும் வந்து அதுல ரொம்ப பேர் அதுல கண்டினியூஸா டிராவல் ஏன் பண்ண முடியறது இல்லைன்னா, இந்த ஈகோ மாயை என்ன பண்ணிடும், உங்களை எப்படியாவது டைவர்ட் பண்ணி வேற பக்கம் கூட்டிட்டு போயிடும். தன்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கே பிரச்சனை வருதுன்னா அது என்னென்னலாம் ஒரு டிராமா பண்ண முடியுமோ டிராமா பண்ணி இதுல இருந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற ட்ராக்ல கொண்டு போயிடும். ஐயோ இது உனக்கு வராது, உனக்கு தியானம்லாம் வராது, எதுக்கு தியானம் பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது, நம்ம யோகா பண்ணுவோம். சரி, யோகா பண்ணலான்னு பண்ண ஒரு நாள் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு, யோகாலாம் நமக்கு சூட் ஆகாது, நம்ம பூஜை பண்ணுவோம் அப்படின்னு. ஓ சரி, கோயிலுக்கு போகலாம் ஒரு நாள் கோயில். அப்ப உங்க மனசு இதுல இருந்து அது பெட்டர், அதுல இருந்து இது பெட்டர்னு கொண்டு போ, அது எதையுமே ஒழுங்கா பண்ண விடாது. கடைசியில் உட்காந்து டிவி ஆன் பண்ணிட்டு ஏதாவது நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்போம், போனை நோண்டிக்கிட்டு வாட்ஸ்அப்ல ஏதாவது இல்லாட்டி யூடியூப்ல ஏதாவது பார்த்துட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இருப்போமே தவிர, இல்ல வேண்டாத விஷயத்துல நேரத்தை போட்டுட்டு டெடிக்கேட்டடா இருப்போமே தவிர நம்மளை நோக்கி நம்ம திரும்புறதே கிடையாது. அந்த மாதிரி சிஸ்டமே அப்படிதான் இருக்கு, அதை புரிஞ்சுக்குங்க. நீ உங்க மேல தவறுன்னு எப்படி சொல்றது? உங்களை சுத்தி இருக்கிறதே அந்த மாதிரியான ஒரு மாயையான சிஸ்டத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம எவ்வளவு மோர் அவேர்னஸா நமக்குள்ள திரும்பணுங்கிறத புரிஞ்சுக்குங்க. இல்ல திரும்பின நீங்க அதுல எவ்வளவு பர்சிஸ்டன்ஸா இருந்து டிராவல் பண்ணணுன்றதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்குங்க. திரும்பாதவனுக்காச்சு அவன் போற போக்குல போயிட்டு இருக்கிறான். நீங்க ஏதோ திரும்பினதுக்கு அப்புறமும் நம்ம இதுல இருந்து ஓரளவுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆனோம்னு வச்சுங்களேன், அதை விட என்ன ஒரு இழப்பை என்ன சொல்றது? என்ன சொல்லுவான், எனக்கு வேலை இருக்கு, நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, இப்படியே வாழ்க்கை போகுது. ஏகப்பட்ட இந்த மாதிரி பல ஜென்மத்தை கடந்து வந்துட்டோம். இதையும் நம்ம அப்படி கடந்துடக்கூடாது. அதனால வெளிமுக ஆராய்ச்சியிலே ஈடுபடுகின்றனர் பெரும்பாலானோர் சத்தியத்தை உணராமல் உள்முக ஆராய்ச்சிக்கு இணங்குவதில்லை.
ஏனெனில் அதனால் அகந்தை ஒளிந்து போகும். ஈகோ டெஸ்ட்ராய்ட் ஆயிடும். ஈகோ போயிடுச்சுனாவே இந்த உலகம் சத்தியம் இல்லைன்னு புரிஞ்சிடும். நல்லது.